முதுமை ஒரு மனிதன் வாழ்க்கையில முதுமை அடைகிற நேரத்தில் நிறைய பேர் லைஃப்ல என்ன செஞ்சிடறாங்க, உணர்ந்துடுறாங்க. முதுமை அடைகிற நேரத்தில் நீங்கள் பார்க்கலாம், முஸ்லிம்கள்ல குறிப்பாக முதுமை அடைந்த மக்களை பார்க்கலாம். டைமுக்கு பள்ளிக்கு வந்துடுவாங்க, குர்ஆனை ஓதுவாங்க, சுன்னத் தொழுகைலாம் தொழுவார்கள். ஆனால் அவர்களுக்கு கூலி உண்டு, சந்தேகம் கிடையாது. ஆனால் அவர்கள் ஒன்றை உணர்ந்து உண்மையான முஃமின்களாக இருந்தால் நொந்து கொள்வார்கள். என்ன காரணம்? இன்றைக்கு நான் வணங்காமல் தொழாமல் இந்த இடத்திலே வேறு செய்வதற்கு எனக்கு எதுவுமே இல்லை, எனக்கு வேறு செய்யறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை. காரணம் என்ன? நீ விரும்பி பார்க்கின்ற காட்சி அல்ல டிவியில கூட உண்ட புள்ள பார்க்கிறது. நீ விரும்பி பார்க்கிற காட்சி அல்ல டிவியில கூட உண்ட பிள்ளை பார்ப்பது நீ விரும்பி பார்க்கிற காட்சி அல்ல. அது மாத்திரமல்ல, உன்னோட வந்து பேசுறதுக்கு யாருக்கும் டைம் இல்லை. நீ சொத்தெல்லாம் எழுதி முடிச்சுட்ட, உன்னோட பேசியிருக்கணும் எந்த அவசியம் அவங்களுக்கு இல்லை. இன்னும் சொல்ல போனா, நீ அழைப்புக்கு பதில் சொல்றதுக்கு உன் வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க, எவ்வளவு மரியாதை கொடுத்திருந்தாலும் சரி. என்ன காரணம்? நீ இப்ப சுமை. ஒரு காலத்தில் நீ தான் சுகம், ஆனால் இப்ப நீ சுமை. இந்த நேரத்தில் உனக்கு எது இன்பமா விளங்கும்? பள்ளிக்கு வந்து தொழுவது, குர்ஆனை ஓதுவது, அது மட்டும் இன்பமா விளங்கும். அல்லாஹ் எங்க இடத்துல எதிர்பார்த்தது என்ன தெரியுமா? இது இந்த உலகத்துடைய சுகமெல்லாம் உன்னை சூழ இருந்ததே, அப்ப இன்பமாக இருந்திருக்கணும். அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டிலே வளர்ந்த ஒரு இளைஞன், ஒரு மனிதன் ஹதீஸ் சொல்லல, ஒரு இளைஞன். அவனுக்கு இளம் வயதில் என்ன செய்திருக்கணும்? பாரமாக இருக்கும். இளம் வயதை பொறுத்த வரைக்கும் உலக சுகங்கள் எல்லாம் சூழ்ந்திருக்கக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் அவனுக்கு அதுதான் தேவை என்று இருக்கும். அந்த மாதிரி தேவை என்று இருக்கிற நேரத்தில், யா அல்லாஹ் எனக்கு நீதான் முதல் அப்படின்னு சுஜூத் செஞ்சானே, அப்படி என்று சொல்லி இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டானே, இறைவனை தொழுதானே, தஹஜ்ஜத் வேளைகள் எழுந்தானே, தன் சொத்துக்களை சுகமாக அனுபவிக்க முடிந்தவர்கள் என்னமெல்லாம் அனுபவிக்கிற நேரத்தில் அதை தர்மம் செய்தானே, அவனுக்கு வந்த முதுமையுடைய நேரம் மிகப்பெரிய இன்பமான நேரமாக இருக்கும். அந்த முதுமையுடைய நேரம் உச்சகட்டமாக இருக்கும். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு தாலா ஒரு நாளும் கஷ்டத்தோடு செய்யக்கூடிய நல்ல வேலைகளையும் செய்தே ஆக வேண்டும் என்ற சூழலில் செய்யப்படுகின்ற நல்ல வேலைகளையும் சமமாக்க மாட்டான். அல்லாஹு தாலா சொல்கிறானே, அதாவது யாரெல்லாம் மக்கா வெற்றிக்கு முன்னால் செலவழித்தார்களோ, யாரெல்லாம் மக்கா வெற்றிக்கு முன்னால் தர்மம் செய்தார்களோ, போராடினார்களோ, அவர்களும் மக்கா வெற்றிக்கு பின்னால் போராடினார்களோ, செலவழித்தார்களோ, அவர்களும் சமமாக மாட்டார்கள், சமமாக மாட்டார்கள். வகுல்லம் வஅதல்லாஹுல் ஹுஸ்னா, ஆனால் எல்லோருக்கும் இறைவன் நல்ல கூலியை வாக்களிக்கிறான், சமமாக மாட்டார்கள். ஏன்? இந்த முஹம்மத் வெற்றி பெறுவாரா இல்லையான்றதை விட்டு, அவர் உயிர் தப்புவாரா இல்லையா என்ற காலத்தில் சொத்துக்களை கொண்டு வந்து குவிச்சு உயிரை கொடுக்கிறதுக்கு போராடினவர்கள். முஹம்மத் மக்காவை கைப்பற்றி விட்டார், இப்ப முகமது ஆட்சியாளர், இனி ரோம் பாரசீகத்தோடு தான் யுத்தங்கள் என்ற காலத்தில் இஸ்லாத்தை ஏற்று தர்மம் செய்தவர்கள் இவர்களுடைய எண்ணத்திற்கும் அவர்களுடைய எண்ணத்திற்கும் சமமாகாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லா தசுப்பு அஸ்ஹாபி ஃபஇன்ன அஹதகும் லவ் அன்ஃபக மித்ல உஹதின் ذهبا லம் யப்லுக் முத்த அஹதிஹிம் வலா நஸீஃபா. நீங்கள் என் தோழர்களை ஏச வேண்டாம். உங்களில் ஒருவர் உஹது மலையளவுக்கு தங்கம் இருந்து செலவழித்தாலும் என் தோழர்களுடைய தர்மத்தின் அளவை கைப்பிடி அளவுக்கு இருந்தாலும் கூட நீங்கள் அடைந்து கொள்ள மாட்டீர்கள் என்று சொன்னது யாருக்கு? எங்களுக்கு மட்டுமல்ல, மக்கா வெற்றிக்கு பின்னால் இஸ்லாத்தை ஏற்றார்களே அவர்களுக்கும் சேர்த்து. காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒருவரோடு சண்டை பிடித்து விடுகிறார், சர்ச்சைப்பட்டு விடுகிறார். காலித் இப்னு வலீத் ஏசி விடுகிறார்கள். அப்பொழுதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை சொன்னார்கள். அவ யாருக்கு சொல்றாங்க? காலித் இப்னு வலீதுக்கும் சேர்த்து சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி என்றால் அந்த போராட்டம், அந்த கஷ்டம், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லதீன தபஊஹு ஃபீ ஸாஅத்தில் உஸ்ரா. எத்தனையோ பேருடைய உள்ளங்கள் வழிதவர போகின்ற நேரத்தில் அந்த நபியை கஷ்டமான சூழ்நிலையில் ஃபாலோ பண்ணினார்களே, அவர்களுக்கு அல்லாஹு தாலா பாவங்களை மன்னித்து விட்டான். அல்லாஹு தாலா குர்ஆனிலே வாக்களிக்கிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்த இந்த இளமை என்ற இந்த காலப்பகுதி எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்ய முடியும், எல்லாவற்றையும் அனுபவிக்க முடியும், எல்லா விஷயத்திலும் எங்களுக்கு ஈடுபட முடியும் என்ற காலத்தில் நாம் ஒரு ஹராமை தவிர்த்தால், ஒரு கெட்ட உணர்வை தவிர்த்தால், அதில் ஒரு போராட்டம் இருக்கும், அதில் ஒரு கஷ்டம் இருக்கும். ஆனால் தவிர்த்தால் நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீங்கள் முதுமையிலே செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களுக்கும் பெரிய கூலி அல்லாஹ் என்ன செஞ்சிருப்பான், வைத்திருப்பான். சொர்க்கத்தை பொறுத்தவரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மன்சிலாவில் உள்ளவர்கள், ஒரு தரத்திலே உள்ளவர்கள் இன்னொரு தரத்திலே உள்ளவர்களுக்கும் இடையில் எப்படி வித்தியாசம் இருக்கும் தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எப்படி இந்த உலகத்திலே இருந்து சுரையா என்ற நட்சத்திர கூட்டத்தை நீங்கள் ஒரு தூர பார்க்கிறீர்களோ,
அந்த வித்தியாசத்தை நீங்கள் உணர்வீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்பொழுது நபித்தோழர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அது நபிமார்களுடைய அந்தஸ்தா, நம்ம பார்க்கிறோமே சொர்க்கத்தில் அப்படி நபிமார்களுடைய அந்தஸ்தான்னு கேட்டார்கள். இல்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வை ஈமான் கொண்டு உண்மையாக வாழ்ந்த மனிதர்களுடைய அந்தஸ்துன்னு சொன்னார்கள். உண்மையாக வாழ்ந்த மனிதர்களுடைய அந்தஸ்து. அப்படி என்றால் சொர்க்கத்தில் கூட எமக்கு முன்னால் அமல் செய்து கஷ்டப்பட்டு உழைத்து இளமை வயதை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழித்தவர்களுக்கு இருக்கக்கூடிய கூலி வெறும் முதுமையில் மட்டும் இறைவனை நினைத்தவர்களுக்கு கிடைக்காது. அவர்களுக்கு கூலி உண்டு, சமமாக மாட்டார்கள் என்பதை அந்த செய்தி எங்களுக்கு சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அப்படி என்றால் அன்புள்ள சகோதரர்களே, ஒருவர் காலம் ஃபுல்லாக சுன்னத்து தொழுகிறார், அவர் இன்னொரு வழியின் மூலம் வேண்டுமென்றால் அந்த சுன்னத்து தொழுகை அடைந்து கொள்ளலாம், இன்னொரு வழியில் இன்னொரு அமலின் மூலம் அடைந்து கொள்ளலாம். ஆனால் இந்த சுன்னத்து தினமும் தொழுதாரே ஒருவர், அவருடைய அமலை விட்டு விட்டு தொழுதவர் ஒரு நாளும் அடைய முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் அல்லாஹு தஆலா முதுமை எங்களுக்கு ஒரு சோதனையை தருகிறான். அட்லீஸ்ட் முதுமையை உணர்ந்தாவது இவர் மாற வேண்டும், முதுமையை உணர்ந்தாவது இவர் திருந்த வேண்டும் என்கின்ற ஒரு நிலை அல்லாஹு தஆலா தருகிறான். அன்புள்ள சகோதரர்கள், இப்படி இரண்டாவது இறைவன் செய்யக்கூடிய விஷயம் அது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே மக்கத்து காஃபிர்கள் குறைஷிகளை பார்த்து கேட்கிறான், எத்தனை அத்தாட்சிகள் அவர்களை சூழ போய்கொண்டே இருக்கின்றன, வஹும் அன்ஹா முஅரிதுன், அவர்கள் அதை விட்டு புறக்கணித்தவர்களாகவே இருக்கிறார்கள், காஃபில்களாக உணராதவர்களாகவே இருக்கிறார்கள். அப்படி என்றால் சோதனை நம்மளை சுத்தி போகும், கிராஸ் பண்ணி போகும், நம்ம அதை சோதனையாகவே நினைக்க மாட்டோம். எங்களுக்கு அல்லாஹ் ஃபீல் பண்ணத்தான் அதை தந்தான், திருந்தத்தான் தந்தான்னு நினைக்க மாட்டோம். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப இரண்டாவது விஷயம், இறைவன் நிஅமத்துக்களை என்ன செய்கிறான், உணர்த்துவதற்காக சோதனைகளை தருகிறான். நிஅமத் உனக்கு இருக்குது அப்படி என்பதை உணர்த்துவதற்காக சோதனைகளை தருகிறான். மூன்றாவது கட்டம், ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா சோதனைகளை கொடுத்து 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 அந்த நிஅமத்தை அவன் உணர வேண்டும் என்பதற்காக இறைவன் சோதனைகளை கொடுத்த பின்னால் யாருக்கு கொடுத்தான் அல்லாஹு தஆலா? மிகப்பெரிய மோசமானவனாக குர்ஆனில் சொல்லப்படும் ஃபிரௌனுக்கு கூட அல்லாஹு தஆலா என்ன செய்தான், அதை கொடுத்தான். உணரணும் அப்படி என்பதற்காக அல்லாஹு தஆலா சொல்றான், அவன் அச்சப்படலாம், அவனுடைய உள்ளத்துல மாற்றம் ஏற்படலாம் என்பதற்காக அல்லாஹு தஆலா கொடுத்தான். உணராது விட்டால், சோதனை என்ற கொடுத்து கொடுத்து உனக்கு நிஅமத் ஒன்று உண்டு என்பதை ஒரு மனிதன் உணராது விட்டால், மூன்றாவது ஒரு மனிதனுக்கு இறைவன் செய்யக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? நிஅமத்துக்கள் அளவா கொடுத்து சோதனைகள் அதிகமாக கொடுத்தானே அதை விட்டுருவான், விட்டு விட்டு நிஅமத்தை அள்ளி கொடுப்பான். அடுத்த கட்டம் அதுதான். அடுத்த கட்டம் என்ன கிடைக்கும்? நீங்கள் ஒரு பாவம் செஞ்சிருப்பீங்க, இன்னொரு பாவம் செய்ய வாய்ப்பு கிடைக்கும், ஒரு தவறு விழுந்திருப்பீர்கள், இன்னொரு தவறு செய்ய வசதி கிடைக்கும். ஏற்கனவே ஒரு தவறுக்கு 1000 போச்சுன்னா இப்போ உங்களுக்கு 10,000 கிடைக்கும். ஏற்கனவே ஒரு வட்டி எடுக்க ஒரு 10,000 கிடைச்சு இன்னொரு 20,000 என்ன செய்யும் கிடைக்கும். எல்லா சான்ஸும் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். எல்லா பாவம் இந்த நன்மை செஞ்சுட்டீங்களா அவனுக்கு தான் டெய்லி சோதனை, நம்ம தொழாத நம்மளுக்கு எல்லாமே கிடைக்குதுன்ற மாதிரி என்னது ஒரு ஃபீலிங் உங்களுக்கு வரும். அல்லாஹ் அதை சொல்றான், அவர்கள் ஃபலம்மா நஸூமா துக்கிரு பிஹி, அவர்களுக்கு ஞாபகப்படுத்தப்பட்டதை அவர்கள் மறந்த பொழுது அவர்களுக்கு வானம் பூமிகளுடைய ரஹ்மத்தை நாம் திறந்து விட்டோம் என்றான். எப்படி சொல்றா? ஃபலம்மா நஸூமா துக்கிரு பிஹி, எதை அவர்கள் ஞாபகப்படுத்தப்பட்டதோ அவங்க அதெல்லாம் மறந்துட்டாங்க, மறந்தவுடன் வானம் பூமியெல்லாம் திறந்து விட்டோன்றான்ல, ரஹ்மத் எல்லா பக்கத்தாலும் கொட்டுமன்றான்ல. ஏன்? இதுக்கு பிறகு உங்களுக்கு இறைவன் ஞாபகமே வரக்கூடாது, இதுக்கு பிறகு இறைவன் ஞாபகம் உங்களுக்கு வரக்கூடாது, தண்டனைக்குரிய ஒரு வழிதான் உங்களுக்கு திறக்கணும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா எல்லா நிஅமத்தையும் திறந்து விடுவான். எந்த அளவுக்கு ஆகும் தெரியுமா? அல்லாஹ் தஆலா சொல்ற ஹத்தா அஃபு, எல்லாம் மீறும் என்றால் உங்களுக்கு அந்த நியமத்தை எப்படி ஆகும் தெரியுமா? எதை அனுபவிக்கிறது எதை விடுவது என்பது தெரிகின்ற அளவில் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். அவ்வளவு ஒரு இடத்துல நீங்கள் இருக்கிற நேரத்தில் அஹஸ்னாஹும் பக்தா, திடீரென பிடிப்போம் என்ற அல்லாஹ் தஆலா எல்லாம் மறந்துடுவீங்க. அந்த நேரத்தில் இறைவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருந்தது மறந்துடும். இமாம் இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், அல் மஅசியா பஅதல் மஅசியா அதாப், ஒரு பாவம் செய்த பின்னால் இன்னொரு பாவம் உங்களுக்கு செய்வதற்கான சந்தர்ப்பமும் சூழலும் கிடைக்கிறது என்றால் இறைவன் உங்களை தண்டிக்கிறான் என்று அர்த்தம். இறைவன் உங்களை தண்டிக்கிறான் என்பது அர்த்தம். காரணம், உங்களுக்கு அல்லாஹ் வசதி செய்கிறான், உங்களுக்கு வாசலை திறக்கிறான். ஒரு பாவம் செய்த பின்னால் உங்களால் நிற்க முடியாத சோதனையும் அதே பாவத்துக்கு திரும்பி போக முடியாத சூழலும் உங்களுக்கு ஏற்படுகிறது என்றால் இறைவன் உங்களுக்கு அருள்முகம் பார்க்கிறான், உங்களுக்கு இறைவன் திரும்பி வருவதற்கான அழைப்பை இறைவன் என்ன செய்கிறான் உங்களுக்கு தருகிறான் என்பது அர்த்தம். ஆனால் இன்றைக்கு எங்களுடைய நிலை என்ன?
இறைவன் ஒரு பாவம் செய்த பின்னால் அடுத்த பாவம் செய்வதற்கான சந்தர்ப்பத்தை என்ன செய்கிறான், கொடுக்கிறான் என்று சொன்னால், அன்புள்ள சகோதரர்கள், சில மார்க்க அறிஞர்கள் சொல்வார்கள், நான் ஒரு பாவம் தனிமையில் செய்திருப்பேன், அதனுடைய விளைவை என் வாகனத்தில் நான் காண்பேன், என் மனைவியில் நான் காண்பேன், என் பிள்ளைகளில் நான் காண்பேன், என்னில் நான் காண்பேன். அப்படின்னா என்ன, அந்த நாளில் எனக்கு ஒரு மாற்றம் இருக்கும், என் மனதில் ஒரு நிம்மதி இருக்காது, என் வாகனத்தில் எனக்கு ஒரு திருப்தி இருக்காது, ஏதோ எனக்கு மறைக்கப்பட்டது போன்ற ஒரு நிலைமை என்ன செய்யும், ஏற்படும். நான் பாவ மன்னிப்பு தேடுவேன், என்னை விட்டு என்ன செஞ்சிடாது, விலகிவிடும் அப்படி என்று சொல்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, ஆனால் நாங்கள் என்ன நினைக்கிறோம்டா, பாவத்துக்கு பின்னால பாவம் செய்யறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சா இறைவன் என்னென்ற என் நன்மைக்காக வேண்டித்தான் என்னை விட்டு வச்சுட்டீங்கன்னு நினைச்சிட்டோம். நம்ம நிறைய நன்மை செஞ்சுக்கிறோம், அதனால இறைவன் என்ன செய்யற அதில் கழிச்சிட்டீங்கிறான் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அப்படி அல்ல. இறைவன் உங்களுக்கு உணர்த்தி சூழலை தந்து முடியாதது உங்களுக்கு முடியல, அதனால இறைவன் என்ன செய்யறான், உங்களுக்கு அருள்களை என்ன செய்யறான், திறந்து விடுகிறான். எல்லா அருளையும் அனுபவி மூழ்கணும் நீ அதுல. சனஸ்தத்ரிஜுஹும் மின் ஹைது லா யஅலமூன், அதாவது அவர்களை நாம் அவர்கள் அறியாத வண்ணம் படிப்படியாக படிப்போம். இஸ்தித்ராஜ்.